நீங்க சேல்ஸ் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, சேல்ஸ் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப கஸ்டமர் திடீர்னு ஒரு அம்ப போடுறாரு. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இது ரொம்ப அதிகங்க, ரொம்ப அதிகம், விலை அதிகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி மறைமுகமா அப்படியே கான்வர்சேஷனோட சேர்ந்து நம்ம ஷோரூமுக்கு எதை எப்படி நீங்க நினைச்சு வந்தீங்க, ஷோரூம் எப்படி நீங்க இங்க ரீச் பண்ணீங்க, எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேளுங்க. இங்க நாங்க ஷோரூம் வச்சிருக்கோங்கிறத நீங்க எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இங்க நாங்க ஷோரூம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேளுங்க. கேஷுவலா கேளுங்க. இதனால என்ன நடக்கும்? கஸ்டமருடைய மைண்ட் செட்ல ஒரு பர்பஸ்ன்னு அவர் வராம அவர் வந்து டூ எக்ஸ்பென்சிவ்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பர்பஸ் இருக்கு, அவருக்கு நீட் இருக்கு, தேவை இருக்கு. இந்த கேள்வி நீங்க கேட்கும்போது அவருக்குள்ள மறைமுகமா எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாலதான் இங்க வந்தேன், எனக்கு தேவை இருக்கிறதுனாலதான் நான் இங்க வந்தேன், எனக்கு இது ரொம்ப விருப்பப்பட்டிருக்கேன், இதை நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், அதனாலதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் வந்து பேச ஆரம்பிப்பாரு. அந்த டூ எக்ஸ்பென்சிவ், ரொம்ப செலவு அதிகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயத்த கான்வர்சேஷன் நடுவுல நீங்க பேசுங்க. அப்பத்துல அவங்களே அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிப்பாங்க. ஓ எஸ், நம்ம ஆசைப்பட்டு தானே வந்திருக்கிறோம், ஓகே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க.